ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் சரியா, அதனால ஒரே ஒரு வாட்டி இந்த ஆன்சர் போட்டு போலாம். ஸோ இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் யாருமா மோர் ரியாக்டிவ் ஃபர்ஸ்ட் ஒன்ல, அண்ட் தே ஹேவ் மென்ஷன் இட் இஸ் an increasing order. ஸோ ப்ளீஸ் அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல நான் யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும்? பியூட்டனோன் சார். எஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி பியூட்டனோன். ஏன்னா இருக்கிறதுல அதுதான் லீஸ்ட் ரியாக்டிவ். இட்ஸ் a ketone plus bulky groups is more. அடுத்து புரோப்பனோன். நெக்ஸ்ட் propanol and ethanol. சரியா? சோ உனக்கு we know that aldehyde is more reactive than ketone. அவங்க வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்கான். அப்ப இருக்கிறதுல லீஸ்ட் ரியாக்டிவ் யாரையோ அதை நம்ம எழுதிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இப்படி போட்டுட்டே போறோம். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் எப்படி சொல்லுங்க? acetophenone. மிச்சம் எல்லாமே ஆல்டிஹைட், இது மட்டும் தான் ஃபீனோன். அப்போ ஆப்வியஸ்லி இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பென்சால்டிஹைடா சார்? இல்ல பாராடோலுஆல்டிஹைட். டோலுஆல்டிஹைட் டொனேட்டிங் குரூப் வந்தா ரியாக்டிவிட்டி கம்மியாகும்னு சொல்லுவோமா? சோ இது வித்ட்ராயிங் குரூப். இங்க எந்த குரூப்புமே கிடையாது கம்பேரிட்டிவ்லி. சோ அப்போ டோலுஆல்டிஹைட். அடுத்து பென்சால்டிஹைட் and nitrile பென்சால்டிஹைட். நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் ஒன் which is least reactive. ஏன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் எனக்கு வேணும். இதே क्वेश्चन ஆல்ரெடி பார்த்திருக்கோம். யார் வருவாங்க ஃபர்ஸ்ட்? இருக்கிற லீஸ்ட் ரியாக்டிவ் யாருமா among this acetaldehyde, acetone, ditertiary butyl ketone and methyl tertiary butyl ketone? Which one? Ditertiary butyl ketone. Ditertiary butyl ketone. ரீசன் என்ன? இட்ஸ் a ketone. ஒன், அது தவிர்த்து ரெண்டு சைட்லயும் 4 கார்பன் இருக்கும். இட் இஸ் பல்கினஸ் இஸ் வெரி வெரி ஹை. அடுத்து methyl tertiary butyl ketone. methyl tertiary butyl ketone. ஒரு சைடுல 4 கார்பன், இன்னொரு சைடுல ஒரு கார்பன். அடுத்து acetone. சோ CO double C double bond பக்கத்துல ரெண்டு சைடுலயும் ஒரு கார்பன் இருக்கு. and last acetaldehyde, it is an aldehyde, therefore it is more reactive. சரியா? next we'll start with distinguish. so distinguish பொறுத்த வரைக்கும் please remember iodoform is the most important reagent for this chapter. ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அதாவது வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா we can use neutral ferrichloride. whenever you have phenol கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுல neutral ferrichloride போடு. whenever you add neutral ferrichloride it will form என்ன கலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும்? violet. we get violet complex and it says that it is phenol. மத்த காம்பவுண்ட் வேற காம்பவுண்டா இருக்கும். நெக்ஸ்ட் டாலரன்ஸ் அண்ட் ஃபெல்லிங். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டிஹைட மட்டும் தான் கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்த முடியும். கீட்டோனை it cannot convert. சரியா? அப்போ ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனை வந்து டாலரன்ஸ் அண்ட் ஃபெல்லிங் வச்சு பண்ண முடியும். ஆனா இதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதாவது உன்னோட டாலரன்ஸ் நீ எடுத்தனா it will convert both aliphatic aldehyde as well as aromatic aldehyde. ரெண்டுத்தையும் இதால கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ண முடியும். but if you take fillings it is a mild oxidizing agent. அப்போ இதனால வெறும் aliphatic aldehyde மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். it is one important. அப்போ let's say உன்னோட क्वेश्चन வந்து acetaldehyde and benzaldehyde கேக்குறான். அப்ப நீ என்ன ஆன்சர் போடுவ அப்படின்னு கேட்டா யாரை நீ போடணும்? fillings because இது it undergoes filling, இது it does not undergo filling. சரியா? next whenever you have carboxylic acid, என்ன இது aldehyde ketone carboxylic acid. whenever you have carboxylic acid is a somewhat a strong acid. சரியா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல ஒரு weak base add பண்ணு. the base is actually sodium bicarbonate. we know that sodium bicarbonate ஜெனரலா சோடா உப்புல வந்து ஆசிட் ஆட் பண்ணா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு பொங்கிரும். சோ அப்போ COOH குரூப்ல சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணா you will get brisk effervescence. அதாவது உன்னோட கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில வரும். சரியா? so whenever you can see a brisk effervescence it is obviously carboxylic acid. சரியா? next finally we have iodoform பொறுத்த வரைக்கும் what is the most important point? எப்ப ரியாக்ஷன் நடக்கும்? iodoform எப்ப ரியாக்ஷன் நடக்கும்? கீட்டோனா இருக்கும் கிடையாது. Terminal C double bond குரூப்ல terminal alkane. சரியா? சொன்ன CH3 குரூப் C double bond பக்கத்துல CH3 குரூப் இருக்கலாம். ஈவன் ஆல்கஹால் பக்கத்துல கூட
H3 இருக்கலாம். ஏன்னா ஆல்கஹாலா இருந்தா அயோடின் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணி அது ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ ஸ்டில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். சரியா? அப்போ பாயிண்ட் 1 சி டபுள் பாண்டோ குரூப்ல எனக்கு டெர்மினல் கார்பன் இருக்கலாம், இல்லையா எனக்கு ஆல்கஹால் பக்கத்துல டெர்மினல் கார்பன் இருக்கலாம். இந்த ரெண்டுத்துலயும் உனக்கு அயோடோஃபார்ம் நடக்கும். சரியா? லெட்ஸ் கோ வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அசிட்டோஃபினோன் அண்ட் பென்சோஃபினோன் என்ன டெஸ்ட் பண்ணலாம்? அசிட்டோஃபினோன் அண்ட் பென்சோஃபினோன் ஸ்ட்ரக்சர் வேணுமா? அசிட்டோஃபினோன் பென்சீன்ல COCH3 இதுதான் அசிட்டோஃபினோன். பென்சோஃபினோனா பென்சீன்ல வித் CO வித் another பென்சீன். அப்ப என்ன டெஸ்ட் பண்ணலாம்? ரெண்டுமே கீட்டோன் தான். அயோடோஃபார்ம் சார். எதுக்கு? அசிட்டோஃபின். So for acetophenone CO பக்கத்துல டெர்மினல் கார்பன் இருக்கு. Therefore iodoform can be done. ப்ராடக்ட் என்ன வரும்? இதுக்கு iodoform பண்ணா இந்த CH3 என்னவா மாறும்? We get CHI3 which is a yellow precipitate plus இந்த மாலிக்யூல் அப்படியே போடுங்க. வேற என்ன ஆட் பண்ணும்? You supposed to add ONA. சரியா? Next question, formic acid versus acetic acid. நான் ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். HCOOH versus CH3COH. என்னமா யூஸ் பண்ணலாம்? என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம் டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு? எனி ஐடியா? கம் ஆன், கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தா என்ன டெஸ்ட் பண்ணும்? சார் NaHCO3 ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகுமா? எஸ், NaHCO3 போடலாம். ஆனா ரெண்டுமே கார்பாக்சிலிக் ஆசிட், அப்ப ரெண்டுத்துக்குமே ரியாக்ஷன் பண்ணும். அப்ப இத வச்சு கண்டுபிடிக்க முடியாது. வேற என்ன டெஸ்ட் உனக்கு தெரியும்? அயோடோஃபார்ம் தெரியும். ஆனா அயோடோஃபார்ம் C டபுள் பாண்ட் வருது இருக்கும். ஆனா இது COOH இருக்கு. So therefore it will have resonance within itself. அதனால இதுல ரியாக்ஷன் நடக்காது. So iodoform you cannot use. வேற என்ன யூஸ் பண்ணலாம்? come on, இந்த சாப்டர்ல கம்மியான டிஸ்டிங்விஷ் தான சொல்லிருக்கேன். வேற என்னென்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? சரி, இத பேஸ் பண்ணி பாரு. இது என்ன குரூப்? அப்ப நான் யாரை யூஸ் பண்ண முடியும்? ஃபில்லிங்ஸ் இல்ல டாலரன்ஸ் ரியேஜென்ட். எக்ஸாக்ட்லி. என்னோட ஃபார்மிக் ஆசிட்ல we have something called a CHO group. அப்ப நான் டாலரன்ஸ் யூஸ் பண்ணா I'll get silver mirror. ஆனா இதுக்கு நான் டாலரன்ஸ் யூஸ் பண்ணா I won't get silver mirror. அப்ப ஃபார்மிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட்க்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா I can use டாலரன்ஸ் ரியேஜென்ட். ஏன்? ஏன்னா ஃபார்மிக் ஆசிட்ல ஸ்ட்ரக்சர்ல எனக்கு CHO அப்படி தெரியுது. சோ இதே क्वेश्चन வேற எப்படி கேட்பான் அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட் வெர்சஸ் எத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு கூட கேட்பான். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். சரியா? சார் ஃபெல்லிங்ஸ் யூஸ் பண்ண முடியாதா சார்? பண்ணலாம். ஃபெல்லிங் யூஸ் பண்ணா ரெட் பிரிசிபிடேட் கிடைக்கும். ஓகே சார். ரைட். சோ இதுக்கு அடுத்து லைனா ஒரு 10 டிஸ்டிங்விஷ் வச்சிருக்கேன். I want you to answer it. Any doubts டிஸ்டிங்விஷ்ல? சார் எத்தனாலுக்கு வந்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் பண்ணுமா? CH3 CH2 OH. சோ இந்த எத்தனால் ஃபர்ஸ்ட் அயோடோஃபார்ம் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் அயோடின் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். எத்தனால் அப்ப என்ன ஆச்சு? அதான் இது எத்தனால் வந்துருச்சுல, இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால. அடுத்து எத்தனால் என்னாச்சு? COO பக்கத்துல CH3 இருக்கு. அப்ப அயோடோஃபார்ம் டெஸ்ட் நடக்கும். ஓகே சார். வேற எனி டவுட்ஸ்? சோ அப்போ மொத்தம் ஒரு 5 ரியேஜென்ட் சொல்லிருக்கேன். whenever you see phenol உன்னோட ரியேஜென்ட் யாரா இருப்பாங்க? FeCl3. சோ நியூட்ரல் ஃபெரிக்ளோரைட். என்ன கலர் கிடைக்கும்? violet complex. violet. இது 0.1. whenever you say a difference between aldehyde versus ketone யாரை யூஸ் பண்ணுவ? டாலரன்ஸ் அண்ட் ஃபில்லிங். இது ரெண்டுமே யார் ரியாக்ட் பண்ணும்னா ஆல்டிஹைடுக்கு ரியாக்ட் பண்ணும், கீட்டோனுக்கு ரியாக்ட் பண்ணாது. சப்போஸ் ரெண்டு ஆல்டிஹைட், ஒன்னு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட், இன்னொன்னு அரோமேட்டிக் ஆல்டிஹைட். அப்ப யாரை யூஸ் பண்ணலாம்? ஃபெல்லிங்ஸ். we can use ஃபெல்லிங். சோ ஃபெல்லிங் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுக்கு ரியாக்ட் பண்ணும், அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு ரியாக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்
உனக்கு வந்து ஆல்டிஹைட் வர்சஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் கேட்டா என்ன பண்ணலாம்? ரெண்டு இருக்கு, ரெண்டுல யாருன்னா யூஸ் பண்ணலாம். சரியா? ஆல்டிஹைட் இருக்கு, ஆல்டிஹைட்ல டோலன்ஸ் பண்ண முடியும், போதும் விட்டுரு. சரியா? நெக்ஸ்ட் ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் கேட்டிருக்கான். இட் இஸ் வெரி ஸ்பெசிபிக். யார் அப்படின்னு கேட்டா ஒன்னு வந்து ஃபார்மிக் ஆசிட், மெத்தனாயிக் ஆசிட் versus ethanoic acid. அப்ப யார என்ன பண்ணலாம்? I can use tolerance only for methanoic acid. ஏன் அப்படின்னு கேட்டா அதுல CHO குரூப் இருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட், whenever you have structure போட்டுக்கோ, C double bond O பக்கத்துல CH3 டெர்மினல் குரூப் இருந்தா you can use iodoform. சரியா? இத மட்டும் உன்னோட பேசிக்கா வச்சுக்கோ. and starting with the first question, propanol versus propanone, aldehyde ketone, என்ன டெஸ்ட் பண்ணலாம்? Tolerance or fillings. டாலன்ஸ் ஆர் ஃபில்லிங். டாலன்ஸ் எடுத்துக்கோ, ஃபில்லிங் எடுத்துக்க, அதை விட்டு. டாலன்ஸ் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ப்ரோபனல். ப்ரோபனல் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? propanol CH2COO minus plus Ag CH3CH2 COOH போட்டுக்கோ, பரவாயில்ல, வேற வழி இல்ல. பிளஸ் Ag as a precipitate, ரைட்? அப்ப சில்வர் மிரர் எனக்கு கிடைக்கும். இதே எனக்கு ப்ரோபனோன் கிடைக்காது. நெக்ஸ்ட் அசிடோஃபினோன், பென்சோஃபினோன். iodoform. iodoform. நீ எழுதும்போது ரெண்டுத்துக்கும் எழுதணும்டா. எனக்கு ப்ரோபனால்டிஹைட் எனக்கு கிடைக்குது, ப்ரோபனோன் நோ ரியாக்ஷன் அப்படின்னு போட்டு காட்டு. சரியா? அதே மாதிரி I2NaOH ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? டெர்மினல் CH3 குரூப் என்னவா மாறும்? ON CH3ON sir. CH3 which is a yellow precipitate. பேலன்ஸ் இருக்குது அப்படியே எழுது. அது என்னவா மாறும்? பென்சீன்ல CO and attach with another ONA. சரியா? நெக்ஸ்ட் phenol and benzoic acid என்ன யூஸ் பண்ணலாம்? Neutral FeCl3. சோ யா phenol அப்ப டைரக்டா நியூட்ரல் பெரிக்ளோரைட் போடு, வயலட் காம்ப்ளெக்ஸ் கிடைச்சதுன்னு போடு. சரியா? அண்ட் அந்த வயலட் காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா பெருசா கேட்குமானா, அப்படி சப்போஸ் கேட்டானா அயன்ல C6H5O, சரியா? H வந்து வெளில போயிடும். இது 6 வாட்டி இருக்கும் அப்படின்னு போட்டு பவர் வந்து -3 போட்டு, இதுதான் வயலட் காம்ப்ளெக்ஸோட மாலிக்யூல். சரியா? நெக்ஸ்ட் ஒன், benzoic acid and ethyl benzoate. கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, இன்னொன்னு எஸ்டர் இருக்கு. எஸ்டருக்கு நம்ம படிச்சதே இல்ல, அப்ப எஸ்டர் பத்தி பேச வேணாம், வேற என்ன யோசிக்கலாம்? NaHCO3 sir. ப்ராடக்ட் என்ன ஆகும்? இந்த சோடியம் இங்க போகும், ஹைட்ரஜன் இங்க வரும். So we get benzoic sodium benzoate plus இந்த H இங்க வந்துச்சுனா H2CO3 ஆ கிடைக்கும். We know that H2CO3 is not stable. அப்ப இது ரெண்டா உடையும். One is water plus carbon dioxide. அப்ப carbon dioxide தான் உன்னோட gas which is brisk effervescence. சரியா? நெக்ஸ்ட், pentan 2-on and pentan 3-on ஸ்ட்ரக்சர் போட்டு பாத்துக்கோ. So pent and 2-on, pent and 3-on. என்ன டெஸ்ட் பண்ணலாம்? Iodoform test. யாருக்கு? Pent 2-on. pentan 2-on இதுக்கு நடக்காது. சரி, இதுக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? பென்ட் 2-on செகண்ட் கார்பன்ல இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க சார். இல்லம்மா, C டபுள் பாண்ட் பக்கத்துல இந்த CH3 இருக்குல்ல, சோ இந்த CH3 இருந்தாலே இந்த ரியாக்ஷன் நடக்கும் எப்பவுமே. சரியா? அப்ப CH3 என்னவா மாறும்? CHI3 ஆ மாறும். பேலன்ஸ் இருக்க ப்ராடக்ட் என்னவா மாறும்? completed ONA. சரியா? சோ அப்போ ONA கிடைக்கும். நெக்ஸ்ட், benzaldehyde and acetophenone. come on, benzaldehyde and acetophenone யாரை யூஸ் பண்ணலாம்? Sir, iodoform. சரியா? we can use iodoform. ஏனா C double bond பக்கத்துல CH3 இருக்கு, therefore it undergoes iodoform. இதே மாதிரி இங்க நான் பாக்கும்போது C double bond பக்கத்துல ரெண்டு சைடுலயும் CH3 கிடையாது, therefore it does not undergoes iodoform. அப்ப ஆன்சர் எழுதிருக்கேன். சரியா?
Next one, ethanol, propanol. CH3, CHO, ethanol, CH3, CH2, CHO, propanol. ரெண்டு பேருக்கு என்ன டெஸ்ட் பண்ணலாம்? Iodoform, sir. Fillings, இல்ல tolerance. ரெண்டுமே ஆல்டிஹைட் தானே, எப்படி டாலன்ஸ் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ண முடியும்? அப்போ ஒரே சாய்ஸ் iodoform மட்டும்தான். சரியா? ஸோ அப்போ C டபுள் பாண்ட் O பக்கத்தில் CH3 இருக்கு. therefore it undergoes iodoform. அப்போ iodoform பண்ணா என்ன ஆகும்? ப்ராடக்ட் என்ன சொல்லுங்க? CH3 என்னவா மாறும்? சாரி, CH3 என்னவா மாறும்? பிளஸ் இது அப்படியே எழுது. ONA போடலாமா? ஓகேவாமா? நெக்ஸ்ட் பென்சாலியேட் புரோபனல் என்ன பண்ணலாம்? ரெண்டுமே ஆல்டிஹைட் தான். Fillings. இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபெல்லிங். சரியா? ஃபெல்லிங்னும் போது புரோபனல் கூட ரியாக்ட் ஆகும், பென்சால்டிஹைட் கூட ரியாக்ட் ஆகாது. ஏன்னா இட் இஸ் an aromatic aldehyde. சரியா? நெக்ஸ்ட் அசிட்டோன் அண்ட் அசிட்டால்டிஹைட். அசிட்டோன் CH3CO CH3 அண்ட் அசிட்டால்டிஹைட் CH3 CHO. என்னவா பண்ணலாம்? ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு டைமே தேவையில்ல. இது ஆல்டிஹைட், அது கீட்டோன். அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? அப்ப இது வந்து டாலரன்ஸ் போகும். அப்ப டாலரன்ஸ் போச்சுன்னா என்ன ஆச்சு? இந்த CHO குரூப் வந்து COOH குரூப்பா மாறும், பிளஸ் சில்வர் மிரர் கிடைக்கும். அதுல அது நடக்காது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் क्वेश्चन. என்ன ப்ராடக்ட்? ஐ மீன் என்ன ரிஏஜென்ட் பண்ணலாம்? இது ஆல்டிஹைட், அது கீட்டோன். Tolerance. சோ டாலரன்ஸ். சரியா? உனக்கு அசிட்டால்டிஹைட் நடக்கும், அசிட்டோன் நடக்காது. நெக்ஸ்ட் ரெண்டுமே ஆல்டிஹைட், ஆனா ஒன்னு அலிஃபாட்டிக் இன்னொன்னு அரோமேட்டிக். அப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? Fillings. Fillings. ஃபெல்லிங் பண்ணா என்ன ஆகும்? அசிட்டால்டிஹைட் நடக்கும், பென்சால்டிஹைட் நடக்காது. அடுத்து அசிட்டால்டிஹைட் பென்சால்டிஹைட், benzene with CHO and CH3CHO. come on, எல்லாரையும் நான் ஹிண்ட் எடுத்து தரணுமா? ரெண்டுமே ஆல்டிஹைட், அப்ப இத பாரு அப்படி சொல்றேன். என்ன மேட்ச் பண்ணலாம்? Iodoform. iodoform பண்ணலாம். ஏன்னா இந்த C டபுள் பாண்ட் O பக்கத்துல CH3 குரூப் இருக்கு. அப்ப iodoform இது பண்ண முடியும், iodoformம் பண்ண முடியும். Sir, fillings அடுத்து பண்ணலாமா sir? டாலரன்ஸ் பண்ண முடியாது, ஃபெல்லிங் பண்ணலாம். சரியா? அடுத்து எத்தனாயிக் ஆசிட் அண்ட் எத்தனாயில் குளோரைட். எத்தனாயிக் ஆசிட் CH3 COOH அண்ட் எத்தனாயில் குளோரைட் CH3 COCl. இதுதான் எத்தனாயில் குளோரைட். என்ன டெஸ்ட் பண்ணலாம்? The tolerance. come on, carboxylic acid. Tolerance. டாலன்ஸா? NaCO3 sir. சோடியம் பைகார்பனேட். கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தாலே நீ சோடியம் பைகார்பனேட் தான் யோசிக்கணும். அண்ட் ரெண்டுமே கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கும்போது தான் மேபி ஃபார்மிக் ஆசிடும் எத்தனாயிக் ஆசிடும் கேட்டிருப்பான். அப்பதான் ஃபார்மிக் ஆசிடுக்கு நடக்கும்னு யோசிக்கணும். சரியா? ஜெனரலா கார்பாக்சிலிக் ஆசிட் சோடியம் பைகார்பனேட், Na இங்க போகும், H இங்க வரும். அப்ப H2CO3 ஆகும். H2CO3 is not stable. அப்ப HO plus CO2. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3COONA plus H2O plus CO2 and CO2 will form brisk effervescence. ஆனா எத்தனாயில் குளோரைட்ல இது ரியாக்ட் ஆகாது. come on everyone, ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? மெத்தனாயிக் ஆசிட் அண்ட் எத்தனாயிக் ஆசிட். come on, methanoic acid and ethanoic acid. Fillings sir. யாருக்கு நடக்கும்? Methanol. இதுக்கு நடக்கும். ஏன்னா we have something called as CHO group, therefore it undergoes tolerance or filling reagent. This does not undergo. Next one, formic acid and acetic acid. Formic acid நடக்கும் சார். இது tolerance. So formic acid tolerance போடுங்க. ஏன்னா formic acid ethanoic acid இதே question தான். சரியா? So instead of methanoic ethanoic acid they have used a common name which is formic acid and acetic acid. சரியா? So அப்போ உனக்கு இதுல tolerance நடக்கும், இதுல நடக்காது. ஓகேவா? And with this distinguishes over. Distinguish புரிஞ்சுதா everyone? distinguish புரிஞ்சுதாடா? Do we have any doubts? அப்போ once again உனக்கு phenol வச்சா நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு யோசி, கார்பாக்சிலிக் ஆசிட் வச்சாலே சோடியம் பைகார்பனேட் யோசி. சப்போஸ் ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் வச்சிருந்தா பாசிபிலிட்டி ஒன்னு மெத்தனாயிக் ஆசிடா இருக்கும், டாலரன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. whenever you have aldehyde or ketone it is always
டாலரன்ஸ் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணிக்கோ. whenever both are aldehyde there is a possibility ஒன்னு அலிஃபாட்டிக்கா இருக்கலாம் இன்னொன்னு அரோமேட்டிக்கா இருக்கலாம். அப்போ அது ஃபெல்லிங்கா வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் in all other cases அது என்னவா இருக்கும்னா iodoform reaction தான் இருக்கும். சரியா? so these are the common things. let's move on with the next question. so aldehyde ketone carboxylic acid தான் இந்த மாதிரி wording question நிறைய கொடுப்பான். சரி, இப்போ ஒரு distinguish தெரியும், அதை வச்சு நம்ம பேசலாம். the organic compound A with the molecular formula C8H8O. இந்த C8H8 ஓடலாம் 8 கார்பன் 8 ஹைட்ரஜன். அப்ப கண்டிப்பா பென்சீனா தான் இருக்கணும். there is no other choice. சரியா? ஏன்னா உனக்கு நார்மலா ஆல்கேன்ல நீ கார்பன் போட்டாலே 4 கார்பன் வந்தாலே எத்தனை ஹைட்ரஜன் வரணும்? CH3 CH2 CO CH3. 4 கார்பன் வந்தாலே 8 ஹைட்ரஜன் வந்தது. அப்ப 8 கார்பனுக்கு 8 ஹைட்ரஜன் கண்டிப்பா இட் இஸ் பென்சீன். சரியா? so let me say it is benzene derivative அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். next it forms orange red precipitate with 2,4 DNP. orange red precipitate வருதுன்னா கண்டிப்பா இது வந்து either carbonyl group தான். it may be aldehyde or ketone and gives yellow precipitate on heating with iodine in presence of NaOH. iodine NaOH ல போச்சுனா இது என்ன reagent என்ன molecule இருக்கணும்? it gives yellow with CHI3. சரியா? சோ உனக்கு iodoformல போகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு C டபுள் பாண்ட் O குரூப் பக்கத்துல CH3 இருக்கணும். கரெக்ட்டா? இது கன்ஃபார்மா? நெக்ஸ்ட் it neither reduces tolerance and Fehling reagent. அப்போ tolerance and Fehling ரெண்டுமே ரியாக்ட் ஆகல. அப்ப அது என்னவா இருக்கணும்? ஆல்டிஹைடா கீட்டோனா? ketone. It's supposed to be ketone. Nor does it decolorize bromine water or Bayes reagent. அது டபுள் பாண்ட் கிடையாது. சரியா? ஏன்னா டபுள் பாண்ட் இருந்தா Bayes reagent கூட ரியாக்ட் ஆயிட்டு decolorize ஆகும். On drastic oxidation with chromic acid it gives carboxylic acid or having molecular formula C7H6O2. சரியா? C7H6O2 னா அப்ப பென்சீன்ல ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப ஒரு கார்பன் போட்டுக்கோ. சரியா? சோ இந்த பென்சீன் போட்டாலே C6H5 உனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் யார் இருக்கா? ஒரு கார்பன், 2 ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன். அப்ப பாசிபிலிட்டி பென்சாயிக் ஆசிடா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, வேற வாய்ப்பு இல்ல. சரியா? on drastic oxidation. அப்போ உன்னோட மாலிகுல் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டா என்னோட பென்சீன்ல 6 கார்பன் வந்துருச்சு. this is 7th carbon, this is 8th carbon. since we know it undergoes iodoform, there is only choice, we get C double bond O CH3. இப்போ அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டான்னு பாரு. first one it undergoes 2,4 DNP test. ஆமா, என்கிட்ட ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஏதோ ஒன்னு இருக்கு, அதனால 2,4 DNP டெஸ்ட் நடக்குது. ஓகே, பாயிண்ட் 1. நெக்ஸ்ட் iodoform நடக்கணும். ஏன்னா C double bond O பக்கத்துல CH3 குரூப் இருக்கு. அப்ப பாயிண்ட் 2 is confirmed. இது டாலரன்ஸ் அண்ட் ஃபெல்லிங்ல ரியாக்ட் ஆகல, therefore it is a ketone. ketone இருக்கு, point is done. on drastic oxidation, சரியா? CrO3 போட்டு நல்லா ஆக்சிடேஷன் பண்ணிருக்கான். அப்ப உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா you get benzoic acid and it is done. so அப்போ இதுதான் உன்னோட ஆன்சர் for the first question. புரியுதாடா? இது எல்லாத்தையும் வச்சுட்டு தான் நீ யோசிக்கணும். சரியா? அடுத்து ஒரு 2-3 क्वेश्चन இருக்கு, we'll think about it. சரியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. first question ஓகேவா? shall we move on to the next one? Aarti, Ashwit, Danya, Jayashree, Kanishka, Kaushik, Marvin, Niranjana, Nitish, Rajin, Sanjay, everyone. First question ஓகேவா? Yes, sir. இந்த கண்டென்ட் வச்சு நான் யோசிக்கிறது. சரி, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். an organic compound having a molecular formula C9H10O. திரும்பியும் சொல்றேன், கார்பனும் ஹைட்ரஜனும் அப்ராக்சிமேட்லி சேமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்னவா இருக்கணும்? it is a benzene derivative. அப்ப பென்சீன் கண்டிப்பா இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் it forms 2,4 DNP derivative. அப்ப 2,4 DNP ல ரியாக்ட் ஆகும்னா அது என்னவா இருக்கணும்? ஆன்சர் carbonyl group இருக்கணும் சார். so it is either aldehyde or ketone. next it reduces tolerance reagent. அப்ப அது என்னவா இருக்கணும்? tolerance reagent react பண்ணுச்சுனா it is supposed to be aldehyde only. it undergoes Cannizzaro reaction. அப்ப என்னவா இருக்கணும்? எப்ப Cannizzaro reaction நடக்கும்?
No alpha hydrogen. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா நடக்கும். ஆன் விகரஸ் ஆக்சிடேஷன், ஸோ நீ ஆக்சிடேஷன் பண்ற, ஆக்சிடேஷன் பண்ணா யூ கெட் 1,2 பென்சீன் டைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அப்போ பென்சீன்ல ஃபர்ஸ்ட்ல COOH கிடைக்குது, செகண்ட்ல COOH கிடைக்குது. ஸோ அப்போ இப்படிதான் வரும். அப்போ நான் என்ன யோசிக்கலாம், பென்சீன்ல இங்க ஒரு ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கணும், இங்க ஒரு ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கணும், கரெக்டா? இப்போ என்னோட பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம், இங்க போன வாட்டி மாதிரி COCH3 இருந்துட்டு இங்க CH3 இருக்கலாமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது டாலரன்ஸ்ல போயிருக்கு, அப்ப இட்ஸ் சப்போஸ் டு பி ஆல்டிஹைட். சரி, அப்போ இப்படி இருக்கலாமா, பென்சீன்ல CH2CHO இருந்துட்டு இங்க CH3 இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது கேனிசரா போகணும். ஆனா இங்க என்னாச்சு, C டபுள் பாண்ட் பக்கத்துல ஆல்பா ஹைட்ரஜன் 2 இருக்கு, அப்போ இது ஆல்டால் தான் போகும். அப்போ இதுவும் பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ எனக்கு இருக்க ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, பென்சீன்ல இங்க ஒரு கார்பன்ல ஆல்டிஹைட் இருக்கணும் அண்ட் இங்க 2 கார்பன் தொடர்ந்து இருக்கணும். So this is the only possibility I have. இப்போ எல்லாமே ஒத்து போதான்னு பாரு. We have aldehyde, அப்போ 2,4 DNP டெஸ்ட்க்கு ரியாக்ட் பண்ணும். It undergoes Tollens reagent, yes, ஏன்னா நமக்கு ஆல்டிஹைட் இருக்கு. It undergoes Cannizzaro reaction, ஏன்னா CHO க்கு பக்கத்துல இங்க ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல, therefore it undergoes Cannizzaro reaction. Vigorous oxidation பண்ற with KMNO4, அதுதான் vigorous oxidation கொடுத்திருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, இந்த CHO குரூப்பும் COOH மாறும். படிச்சுக்கோ, ஞாபகம் இருக்கா, இந்த CH2CH3 ஃபர்ஸ்ட் கார்பன் எப்பவுமே COOH மாறுமா? ஓகேவா? அப்ப இதுதான் உன்னோட ஆன்சர். புரியுதாடா நம்மளோட டேட்டாஸ் எப்படி எடுத்து நம்ம எப்படி ஆன்சர் போடுறோம்ன்றது? புரியுதா நான் ஏன் டிஸ்டிங்விஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டா, அதை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் சொல்ல முடியும் ஆக்சுவலா. அதனாலதான் நம்ம டிஸ்டிங்விஷ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஃபாலோட் பை இந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஆர் வி ஓகே? இன்னும் 2-3 क्वेश्चंस இருக்கு, வில் சால்வ் இட். ரைட் சார் சொல்லுமா. சார் போன क्वेश्चनல வந்து அந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மட்டும் தானே சார் கேக்குறாங்க, இல்ல ரெண்டுமே கண்டுபிடிக்கணுமா சார்? இதோ A and B ன்னு கேட்டிருக்கானே. இல்ல சார், அடுத்து இதுலயா? இதுல சார் அவன் வந்து 1,2 பென்சீன் டைகார்பாக்சைல் அப்ப ஐடென்டிஃபை காம்பவுண்ட்னா இதுதான் காம்பவுண்ட், ஐ மீன் இதுதான் காம்பவுண்ட். ஓகே தான், இல்லன்னு சொல்ல, பட் நான் ஆக்சிடேஷன் பண்ணி உனக்கு காட்டுறேன் வந்துருச்சுன்னு, வேற எதுவும். ஓகேமா, ஏன்னா நீ 5 மார்க் கேட்கறான் இல்ல 3 மார்க் கேட்கறான்னா யூ சப்போஸ் டு கிவ் சம்திங் அட்லீஸ்ட். சும்மா இதை மட்டும் எழுதிட்டு வேற எதுவுமே கொடுக்காம வந்தா மார்க் தர மாட்டானுங்க. தே வில் ஃபீல் லைக் யூ ஜஸ்ட் ரோட் இட் வித்வுட் நோயிங் எனிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதுறோம். அந்த ரியாக்ஷன் போட முடிஞ்சா போட்டு காட்டு, so that they will give full marks, they won't think about anything. சரியா? ஓகே சார். My next one, a compound A having molecular formula C4H8O. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு, இது வரைக்கும் நிறைய கார்பன் இருந்துச்சு, கம்மியான ஹைட்ரஜன் இருக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு, somewhat like 1:2 ரேஷியோல இருக்கு. அப்போ கண்டிப்பா இது வந்து பென்சீன் கிடையாது, இட் இஸ் நான் பென்சீன் டெரிவேட்டிவ். சரியா? சரி. So C4H8O, it gives orange red precipitate with 2,4 DNP. 2,4 DNP ல ரியாக்ஷன் நடக்கும்னா இது என்னவா இருக்கணும்? Everyone please answer it. It is either aldehyde or ketone. அப்ப இது கார்பனைல் குரூப் மென்ஷன் பண்ணியாச்சு. It does not reduce Tollens reagent. அப்ப டாலன்ஸ்ல ரியாக்ட் ஆகல, அப்ப இது என்னவா இருக்கணும்? ketone. It's supposed to be ketone, but gives yellow precipitate of iodoform on heating with NaOH. அப்ப iodoform இது நடக்குது, அப்ப கண்டிப்பா என்னவா இருக்கணும்? என்னோட C டபுள் பாண்ட் பக்கத்துல என்ன இருக்கணும்? CH3 குரூப் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் காம்பவுண்ட் A ஓடுது. நெக்ஸ்ட், காம்பவுண்ட் A on reduction with sodium borohydride, it gives compound B. Compound B which undergoes dehydration, நான் dehydration போடுறேன், on heating with concentrated sulfuric acid, it gives compound C. Compound C on ozonolysis, ozonolysis na first O3 போடுவேன், followed by zinc water போடுவேன், it gives 2 molecules of ethanol. So ethanol na CH3 CHO னு எழுதிக்கலாம்.
and identify A, B, C and write their structure and write the reactions of A with iodoform and BH4 எல்லாத்துக்கும் நீ எழுதணும். சரி, நான் இங்க ரிவர்ஸ்ல இருந்து வரேன். உனக்கு காம்பவுண்டே டைரக்டா கண்டுபிடிக்க முடியும், நான் இல்லைன்னா சொல்ல. பட் நான் ரிவர்ஸ்ல இருந்து வரேன். இப்போ ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா CH3 CHO plus CH3 CHO இது ஓசோன்லேசிஸ் பண்ணா கிடைக்கணும். அப்ப இந்த மாலிகுல் என்னவா இருந்திருக்கலாம்? இந்த மாலிகுல் என்னவா இருந்திருக்கலாம்? ஜெனரலா ஓசோன்லேசிஸ்னா நடுவுல டபுள் பாண்ட் உடைச்சிட்டு ரெண்டுத்துக்கும் ஆக்சிஜன் போடுவியா? அப்போ இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற டேர்மையும் இந்த ஆக்சிஜன்ல இருக்கிற டேர்மையும் கம்பைன் பண்ணு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CH டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட்ல இந்த டபுள் பாண்ட கன்சிடர் பண்ணு, பேலன்ஸ் எழுது. அப்ப CH CH3 வரணுமா? புரியுதா நான் ரிவர்ஸ்ல வரது? எஸ் சார். அப்போ இதை நீ மறுபடியும் உடைச்சு பாரு. இதை நீ உடைச்சு பாரு. உடைச்சு பார்த்தா என்ன ஆகும்? இங்க ஒரு ஆக்சிஜன் போடுவோம், இங்க ஒரு ஆக்சிஜன் போடுவோம். அப்ப ரெண்டு எத்தனால் கிடைச்சிருக்கும். அப்ப இதுதான் என்னோட காம்பவுண்ட் பி, இதுதான் காம்பவுண்ட் சி. நெக்ஸ்ட் CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 இது எப்போ கிடைக்குதுன்னா நீ டீஹைட்ரேஷன் பண்ணா கிடைக்குது அப்படின்னு சொல்றான். அப்போ ரிவர்ஸ்ல பண்ணி பாரு, இதுல ஹைட்ரேஷன் பண்ணு. அப்போ வாட்டர் ஆட் பண்ணி பாரு. வாட்டர் ஆட் பண்ணா இங்க ப்ராடக்ட் என்ன வரணும்? ரெண்டுத்துலயும் சேம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப மார்க்கோனிக் ரூல்லாம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா அப்ப ஆட் பண்ணலாமா? H plus OH minus. அப்போ OH minus இங்க ஆட் பண்ணு, H plus இங்க ஆட் பண்ணு. அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CHOH CH2 கிடைக்குமா? நெக்ஸ்ட் CH3 CHOH CH2 CH3. இந்த ப்ராடக்ட் எப்போ கிடைக்கும்? சோடியம் போரோஹைட்ரேட் போடும்போது கிடைக்கும். கரெக்டா? சோடியம் போரோஹைட்ரேட் யார் கூட ரியாக்ட் ஆகும்? எதிர ஆல்டிகேட் இல்ல கீட்டோன் கூட ரியாக்ட் ஆகும். அதுதான் ஆல்கஹாலா கொடுக்கும். அப்ப ரிவர்ஸ் நான் பண்றேன். ரிவர்ஸ் பண்ணனும்னா இங்க இருந்து இங்க என்ன ஹைட்ரஜன் ஆட் பண்ணும். அப்ப இங்க இருந்து நான் இங்க கண்டுபிடிக்கணும்னா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணலாம். அப்போ ஜஸ்ட் ரிமூவ் த 2 hydrogens and the product is CH3 CO CH2 CH3. அப்போ பியூட்டனோன் தான் என்னோட மாலிகுல் A. ஓ டி வரைக்கும் இருக்கோ? Compound A with sodium borohydride gives compound B. Compound B on dehydration gives compound C. Compound C. Compound C on ozonolysis compound ethanol கொடுத்திருக்கான், இது டீன் கொடுக்கல. சரியா? ரைட். அப்ப இதுதான் என்னோட ABC. புரியுதாடா? சோ அப்ப A வந்து என்னோட பியூட்டனோன். இந்த பியூட்டனோன்ல சோடியம் போரோஹைட்ரேட் நான் போட்டிருக்கேன். அப்ப எனக்கு கிடைச்சது பியூட்டனால். அடுத்து இதுல வந்து நான் டீஹைட்ரேஷன் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு கிடைச்சது பியூட்டீன். அதுக்கப்புறம் நான் ஓசோன்லேசிஸ் பண்ணிருக்கேன். அந்த ஓசோன்லேசிஸ் நான் டீன் எடுத்துக்கிறேன். அப்ப பாண்ட பிரேக் பண்ணா யூ கெட் 2 molecules of ethanol. இதுதான் என்னோட ப்ராடக்ட். சோ இத நான் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா 4 கார்பன் 8 ஹைட்ரஜனா? அப்ப 4 கார்பன் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கோ. டபுள் பாண்ட் ஓ போட்டு H போட்டா என்ன ஆகும்? இது வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இட் டஸ் நாட் அண்டர்கோ டாலரன்ஸ். அப்ப இது கிடையாது. அப்ப இருக்கிற உனக்கு ஒரே சான்ஸ் இதுதான். கீட்டோன். முடிஞ்சிருச்சு. ஓகே. சோ அப்படி நீ இதை கண்டுபிடிச்சிட்டு இங்க இருந்து நீ எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் இட் இஸ் கரெக்ட். இல்ல நான் இப்ப பண்ண மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். நான் ஏன் ரிவர்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சேன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ டெக்னிக் ஆக்சுவலி. அது உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து ரிவர்ஸ்ல இருந்து நான் ட்ரை பண்ணேன். ஓகேவா? புரிஞ்சுதாடா क्वेश्चंस? ரைட். அடுத்து அயோடோஃபார்ம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் எழுதுன்னு கேட்டிருக்கான். எழுதிக்கோ. சரியா? அயோடோஃபார்ம் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது CH3 வெளில போயிருக்கும். பிளஸ் இந்த 3 கார்பன் C டபுள் பாண்ட் O, அதுல ஒரு ONA போய் அட்டாச் ஆயிருக்கும். சரியா? இதான் உன்னோட ப்ராடக்ட்டா வந்து அயோடோஃபார்ம் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ஒன், an alkane with the molecular formula C5H10. so 5 கார்பன் இருக்கு, 10 ஹைட்ரஜன் இருக்கு. once again ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது பென்சீன் கிடையாது.
சரியா? நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன சொல்றான்? On ozone layers gives a two compounds B and C. So இது வந்து ozone layers பண்றோம். B கிடைக்குது plus C கிடைக்குது. Compound B gives Fehling test. இது ஃபெல்லிங்கா இருந்தா அப்ப என்னவா இருக்கணும்? இது ஃபெல்லிங்கா இருந்தா என்னவா இருக்கணும்? Aliphatic aldehyde, sir. So it is a aliphatic aldehyde. இதான் பென்சீனே வராதுன்னு சொல்லியாச்சுல. அப்ப நான் aldehyde மட்டும் எழுதுறேன் கண்டிப்பா. சரியா? Next, it also reacts with iodine and NaOH. அப்ப என்ன சொல்லலாம்? இதுலயும் இப்படிதான் இருக்கணும். கரெக்டா? இதுக்கு வந்து வேற சாய்ஸ் கிடையாதா? கரெக்டா? ஏன்னா C டபுள் பாண்டோ CH3 போட்ட அது ஆல்டிஹைட்னா இது மட்டும் தான் இருக்கணும். அப்போ உன்னோட மாலிக்யூல் இதுதான். CH3 CHO அசிட் ஆல்டிஹைட் மட்டும் தான். நெக்ஸ்ட், காம்பவுண்ட் C does not give Fehling. அப்போ it is a ketone but forms iodoform. அப்போ C டபுள் பாண்டோ CH3 இருக்கலாம். மொத்தமே உனக்கு 5 கார்பன் தான் இருக்கு. இங்க 2 கார்பன் யூஸ் பண்ணிட்டு அப்போ 3 கார்பன் இப்படி தான் இருக்கணும். சரியா? ஐடென்டிஃபை காம்பவுண்ட் A B and C. சோ அப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுது. CH3 C டபுள் பாண்ட் O CH3, அதாவது இந்த காம்பவுண்ட் C எழுதியிருக்கேன் பிளஸ் காம்பவுண்ட் B எழுதுறேன், ஆக்சிஜன் வித் டபுள் பாண்ட் O வித் CH3. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கணும்? CH3 C CH3 வித் டபுள் பாண்ட் C CH3 கிடைக்குமா? அப்போ இதுதான் என்னோட மாலிக்யூல் A. இதுதான் என்னோட C5H10. சோ அப்போ திரும்ப ஒரு வாட்டி பண்ணி பாரு. CH3 C CH3 டபுள் பாண்ட் CH CH3. இதுதான் நான் சொன்ன C5H10. இத ஓசோன் லேசஸ் பண்ணு. ஓசோன் லேசஸ் பண்ணா இது பாண்ட் பிரேக் ஆயிடும். அப்போ உனக்கு என்ன கிடைச்சது? CH3 CO CH3 கிடைக்கும். அடுத்து CH3 CHO கிடைக்கும். இது காம்பவுண்ட் C, இது காம்பவுண்ட் B. காம்பவுண்ட் B க்கு என்ன கொடுத்தா it undergoes Fehling test. Yes, it is an aldehyde. It undergoes iodoform. ஏன்னா I3 இருக்கு. Yes. Next, compound C. It does not undergo tolerance அப்படின்னு கொடுத்திருந்தா, therefore it is a ketone. Yes. Next, it also undergoes iodoform கொடுத்திருந்தா, yes, இங்க CH3 இருக்கு. அப்ப இதுவும் நடக்கும். And that's it. We got the answer. Next question. A, B and C are 3 non-cyclic functional groups. இது வந்து cyclic கிடையாது. சரியா? in a carbonyl compound. இதுல வந்து carbonyl compound போது either aldehyde இல்ல ketone ஏதாவது இருக்க முடியும். சரியா? of molecular formula C4H8O. C4H8O ல உனக்கு என்ன ஐசோமர் எழுத முடியும்? 4 கார்பன் போட்டுக்கோ. ஒரு aldehyde இங்கிரி வரலாம். இல்ல 4 கார்பன்ல ketone வரலாம். வேற 3 கார்பன் ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு ஒரு ஆல்டிஹைட் வரலாம். this is also another possibility. அப்ப இந்த 3 தான் ABC, வேற வழி இல்ல அவனுக்கு. காம்பவுண்ட் A and C, இப்ப இதுல A எது B எது C எதுன்னு கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் A and C gives positive tolerance test. அப்ப டாலரன்ஸ் டெஸ்ட் தரணும். அப்ப எதுமா A எது C? First one A, last one C. நம்ம சொல்ல முடியாது. இது ஏவாவும் இருக்கலாம் இல்ல சிவாவும் இருக்கலாம். இது ஏவாவும் இருக்கலாம் இல்ல சிவாவும் இருக்கலாம். சரியா? பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் ஏசி இருக்க முடியும். கரெக்டா? நெக்ஸ்ட், whereas B isomer does not give tolerance reagent. ஓகே, அப்ப கண்டிப்பா இதுதான் B. பட் give positive iodoform test. C பக்கத்துல CH3 இருக்கு. அப்ப கண்டிப்பா இது iodoform test போகும். ஓகே, கரெக்ட். another one. Isomers of A and B on reduction with zinc amalgam and HCl gives the same product. ரைட்டா? சோ அப்ப நீ என்ன பண்ற? ரெண்டுத்துக்கும் zinc amalgam போடுற. அப்ப உனக்கு என்ன ஆச்சு? zinc amalgam இது என்ன ரியேஜென்டா? zinc amalgam HCl. நிதிஷ் வாய்ஸ் வரல. ஆன்சர் இஸ் Clemmensen. கரெக்டா? Clemmensen reaction என்ன பண்ணும்? டபுள் பாண்ட் ஆல்கேனா மாத்துமா சார்? சோ டபுள் பாண்ட் ஓவர் ஆல்கேனா மாத்தும். அப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? CH3 CH2 CH2 CHO.
நெக்ஸ்ட் இதுக்கு பண்ற CH1 போட்டிருக்கோம் CH3. சரியா, அந்த C டபுள் பாண்டோ CH2 மாத்திச்சு. அதே மாதிரி இங்க CH3 CH2, இந்த C டபுள் பாண்டோ CH2 மாத்திக்கோ, CH2 and CH3. நெக்ஸ்ட் இது நான் பண்ணி பார்க்கறேன். இது இந்த C டபுள் பாண்டோ வந்து கம்ப்ளீட்டா மாறிடுமா? அப்ப CH3 CH CH3 and CH3. இவன் என்ன சொல்லியிருக்கான்? Compound A and B on reduction gives the same product. அப்போ நான் எல்லாத்துக்கும் கிளெமென்சன் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த AB இதுதான் இருக்க முடியும். சரியா, ஏன்னா இதுக்கு தான் சேம் ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ இது C தான், இது A தான். சரியா, சோ அப்போ உன்னோட ஆன்சர்ஸ் வந்துருச்சா? So this is A, this is B, this is C, and the alkane is D. Okay வாமா? புரியுதாடா எப்படி யோசிக்க போறேன்றது? ஸ்ரீயா? Yes, sir. கௌஷிக்? அஸ்வித்? sir. Right. Yes, sir. அவ்வளவுதான்டா. இதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் சும்மா ரேண்டமா கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வி ஹாவ் அசிட்டோன், அதுல பேரியம் ஹைட்ராக்சைடு போடுறேன். பேரியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணாலும் சரி, NaOH யூஸ் பண்ணாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ இட் இஸ் அன் ஆல்டால் ரியாக்ஷன். சரியா, அப்ப ஆல்டால் ரியாக்ஷன் எப்படி போடலாம்? CH3 C டபுள் பாண்டோ, CH3 நான் கீழே போட்டுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் CH2H ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் மேல காமிச்சிருக்கேன் with C டபுள் பாண்டோ and CH3. ஹைட்ரஜன் இங்க நான் அட்டாச் பண்ணிக்கிறேன், கார்பன் கார்பன் பாண்ட் நான் போட்டுக்கிறேன், and we get CH3 C double OH CH3 with CH2 CO CH3. இதுதான் என்னோட ப்ராடக்ட் A. இந்த ப்ராடக்ட் A ல என்ன பண்றாங்க? ஹீட் பண்றாங்க, that is elimination of water. அப்ப இங்க இருக்க OH இங்க இருக்க H வெளியில போகும், and we get CH3 C double bond. சரியா, இங்க CH3 இருக்கு, CH C double bond O CH3. இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இதுல என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் NaOH I2 போடுறாங்க, therefore it's iodoform. சோ iodoform பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, C டபுள் பாண்ட் பக்கத்துல CH3 இருக்கு, கரெக்ட்டா? அப்போ அந்த CH3 வந்து CHI3 ஆ போகும். பிளஸ் இந்த மாலிக்யூல் நான் அப்படியே எழுதிக்கிறேன், that is CH3 CH3 டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O இருக்கு, கூட ஒரு ONA போட்டா we get the answer. Next one, CH3 CH double bond CH CH2 CN இருக்கு, டைபால் H. சோ டைபால் H உன்னோட ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் SnCl2 in plus of HCl, ரெண்டுமே சேம் ரியாக்ஷன் தான். அப்ப என்ன ஆகும்? உன்னோட CN வந்து ஃபர்ஸ்ட் CH double bond NH ஆ கிடைக்கும், which is imine ஆ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹைட்ரோலைசிஸ் பண்றீங்க, அப்ப பாண்ட் பிரேக் ஆயிடும், அப்ப இது NH3 ஆ வெளில போயிடும், இது CHO ஆயிடும். அப்ப உன்னோட ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் CH3 CH double bond CH CH2. உன்னோட CN ல நைட்ரஜன் வந்து அமோனியா வெளில போயிடுச்சு, and we get an aldehyde. This is the final product. It's very similar to Stephan reaction. Next, CH3 CH2OH CrO3 போட்டுருக்கு. நம்ம CrO3 போட்டா என்ன ப்ராடக்ட்டா கிடைக்கும்? It is a, come on, PCC PDC CrO3 சேர்த்து என்ன படிச்சிருக்கோம்? என்ன ரியாஜென்ட், நம்ம என்ன ப்ராடக்ட் வரும்? mild oxidizing agent. Therefore the product is ethanol. aldehyde. ரைட்டா? சோ அப்ப ஆல்டிஹைட் கிடைச்சது. நெக்ஸ்ட் ப்ரோபனல் ப்ரோபனோன். அப்ப ஆல்டிஹைட் இருக்கு, அப்ப டாலன்ஸ் இல்ல ஃபெல்லிங் யூஸ் பண்ணலாம், இங்க ரியாக்ஷன் நடக்கும், அங்க ரியாக்ஷன் நடக்காது. நெக்ஸ்ட் CH3 CHO in presence of dilute NaOH. அப்போ என்னாச்சு? கண்டிப்பா ஆல்டால் தான், ஏன்னா CHO குரூப்புக்கு பக்கத்துல 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. சோ we just write CH3 C double bond O H plus ஆல்பா ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு காட்டியிருக்கேன். once again CHO ஹைட்ரஜன் இங்க போச்சு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு, and we get this answer which is CH3. அவன் ஹீட்ன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணல, therefore let me have it in presence of alcohol itself. சரியா? next, oh no, question ஒழுங்கா படிக்கல. write the products formed when benzaldehyde reacts with the following reagent. அப்ப இது கிடையாது, அப்ப benzaldehyde ல போடலாம். so benzene with CHO, benzaldehyde. இதுல ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது, அதனால இந்த பக்கம் போட்டேன். இங்க இருக்க ஆல்பா ஹைட்ரஜன் இங்க போட்டுக்கிறேன். இட் இஸ் a cross aldol reaction. இப்போ இதுல என்னாச்சு? அதே மாதிரி ஹைட்ரஜன் போச்சு, கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. so we get the product benzene with CHOH CH2
COH. இதுதான் உன்னோட ப்ராடக்ட். சரியா? ஃபர்தரா நீ ஹீட் பண்ணி வாட்டர் ரிமூவ் பண்ணா போட்டுரு, யோசிக்காத. சரியா? நீ அந்த ஸ்டெப் ஏன் போடலன்றது மத்தவங்க யோசிப்பாங்க. சோ இன்ஸ்டெட் ரிமூவ் வாட்டர் அண்ட் ரைட் தி ஃபைனல் ஆன்சர். சரியா? அப்ப ஆல்கஹால் கண்டென்சேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட், சோ உன்னோட பென்சீன்ல NH2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? உன்னோட பென்சால்டிஹைட்ல NH2, NH and benzene. So உன்னோட பென்சீன் டெரிவேட்டிவ் வந்தா என்ன ஆகும்? இந்த ஆக்சிஜனும் இங்க இருக்க ரெண்டு ஹைட்ரஜனும் H2 வெளில போயிடும். So we get the product benzene with CH double bond N NH with benzene. சரியா? நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் NaOH. மா என்னடா ப்ராடக்ட் வரும்? கான்சென்ட்ரேட்டட் NaOH போட்டா பென்சால்டிஹைட்ல இதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல. அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? It is a Cannizzaro reaction. The product is benzoic acid and benzyl alcohol. சரியா? நெக்ஸ்ட் distinguish. CO பக்கத்துல CH3 இருக்கு, அப்ப அது iode form போகும். CO பக்கத்துல CH3 இல்ல, அப்ப iode form போகாது. Benzaldehyde versus benzoic acid. So I can say that இது benzaldehyde, அப்ப tolerance reagent நடக்கும், இது நடக்காது. Or if you want, you can also write sodium bicarbonate வந்து benzoic acid நடக்கும், benzaldehyde நடக்காது. Whatever it is, it's your choice. சரியா? Next one. ப்ராடக்ட் என்ன வரும்? Zinc amalgam HCl. என்ன reagent இது? Name of the reaction? கொஞ்சம் வேகமா. Clemmensen reaction. So it is Clemmensen reaction. Product என்ன வரும்? CH3, CH2, CH3. சரியா? So we get an alkane. அடுத்து NaOH CaO. என்ன reagent இது? Decarboxylation. So it's a decarboxylation reaction. So அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, so COO Na group இல்ல COOH group இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணா, அப்ப what you get is benzene. Next, Dibal H. So Dibal H உம் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே ஒண்ணுதான் சொன்னனா, அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH2 double bond CH, CH2, CHO. CHO plus அமோனியா வந்து ஒரு பை ப்ராடக்ட்டா வெளியே போயிடும். சரியா? நெக்ஸ்ட், நம்ம ப்ராடக்ட் என்னடா வரும்? உன்னோட எத்தைல் பென்சீன்ல KMNO4 போட்டுருக்க. So it is a COO minus K plus கிடைக்குமா? ஞாபகம் இருக்கா? பென்சீன்ல கார்பன் அட்டாச் ஆன பென்சைல் கார்பன் இருந்தாலே அது பென்சாயிக் ஆசிடா தான் வெளில போகும். நெக்ஸ்ட் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் போடுற and we get benzoic acid. நெக்ஸ்ட் உனக்கு சைக்ளோஹெக்சனால் இருக்கு, CrO3 போடுற ப்ராடக்ட் நம்ம கிடைக்கும். Come on. CrO3 is a mild oxidizing agent. அப்ப என்னாச்சு? இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனையும் இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணிடுச்சு and we get cyclohexanone. இதுக்கு பேர் என்னடா? NH2 NHCO NH2. Semi carbazide sir. Semi carbazide. Yes. இந்த semi carbazide என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டா, இதுல ரெண்டு NH2 குரூப் இருக்கும், ஆனா இதுல ஒண்ணு மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னொன்னு வந்து ரெசனன்ஸ்ல இருக்கு. அப்ப இங்க இருக்க H2 இங்க இருக்க டபுள் பாண்டையும் எடுத்துக்கலாம். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு பதில் என்ன எழுத போற? N NH CO NH2. சோ செமி கார்போசோன் எழுதிக்கோ. இதான் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். சோ பென்சாலைட் இருக்கு, NaCN போட்டு HCl போடுற, அப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பென்சீன். சோ உனக்கு C டபுள் பாண்ட் OH இருந்துச்சு, இதுல நீ என்ன போட்டிருக்க? NaCN போட்டிருக்க. என்ன ஆகும்? Na பிளஸ் Cn மைனஸ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இங்க போகும், நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்து அட்டாச் ஆகும். அண்ட் வாட் யூ கெட் இஸ் ஆக்சிஜன்ல கார்பன், ஓல Na கிடைக்கும், ஹைட்ரஜன் வித் சயனைட். சரியா? அதுக்கடுத்து நீ ஃபர்தர் ஆசிட் ஆட் பண்ணிருக்க, அப்போ என்னாச்சு? இந்த Na வந்து NaCl வெளில போயிடும், அப்போ இதுக்கு பதில் ஹைட்ரஜன் கிடைக்கும். அண்ட் we get cyanohydrin as a product. Next, CH3COCl ல கேட்மியம் சால்ட் போடுற, அப்ப என்ன பண்ணலாம்? இந்த குளோரின் குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு பத்தியா ஒரு R குரூப், அதை ஒரு வாட்டி அட்டாச் பண்ண, அதுதான் ப்ராடக்ட். அப்போ CH3
CO bracketல இருக்கு பாத்தியா இந்த CH2 CCH5 அதை அட்டாச் பண்ணு. So you get a ketone. இது preparation of ketone from dialkyl cadmium அப்படின்னுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் bromine red phosphorus என்ன ரியாக்ஷன் டா? கார்பாக்சிலிக் ஆசிட்ல bromine red phosphorus. Come on, நேத்து பேசுனது. HVZ reaction. It is HVZ reaction. அப்ப என்ன ஆகும்? COOH பக்கத்துல இருக்க ஆல்பா ஹைட்ரஜன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில போயிட்டு உன்னோட ஹாலஜன் போய் அட்டாச் ஆகும். ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டா CH3 அந்த ஹைட்ரஜனுக்கு பதில் bromine போய் அட்டாச் ஆகும் with COOH and this is the product. Next. Propanone is treated with dilute barium hydroxide. Aldol reaction complete பண்ணிடு. Acetophenone with zinc amalgam. Product என்ன வரும்? Acetophenone ஓட ஃபார்முலா பென்சீன்ல COCH3. This is acetophenone and you are adding zinc amalgam ZnHG in place of HCl. என்ன reagent இது என்ன பண்ணும்? சார் சார் ஒரு டவுட் சொல்லு. சார் இது ஆல்டால் கண்டென்சேஷன்ல வந்து NaOH பதிலா BaOH2 போடலாமா? போடலாம் போடலாம் போடலாம். BaOH2 மட்டும் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். NaOH போடலாம் இல்ல KOH போடலாம் இல்ல பேரியம் ஹைட்ராக்சைடு போடலாம். இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். சரி இங்க என்னடா ப்ராடக்ட் வரும்? சார் டொலுயின். டொலுயினா அடி வாங்குவா. இந்த C டபுள் பாண்ட் வெளில போய்டும்ல. C டபுள் பாண்ட் வெளில போகாதடா. ஓகே இது வந்து ஹைட்ரோகார்பனா மாத்துமா? ஓகே ஆமா. ஐ தாட் என்ன ஹாஃபன் bromide படிச்சிருக்கியா? CONH2 ல CO வெளில போயிட்டு NH2 அட்டாச் ஆகும் சொல்றதுக்கு. It's not half-on bromide. சரியா? It is a Clemmensen reduction. அப்போ உன்னோட aldehydo ketone என்ன ஆகும்னா alkane மாறும். Next benzyl chloride வந்து PDBSO போட போறா. அப்ப என்ன ரியாக்ஷன் அது? Rosenman reduction. சரியா? H2 PDBSO4 ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படினா you get benzaldehyde. நெக்ஸ்ட் COOH ல PCl5 போடுற. அப்ப என்ன ப்ராடக்ட் வரணும்? OH வெளியில போயிட்டு Cl வரும் சொல்லலாமா? நெக்ஸ்ட் இதுல H2 PDBSO4 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? பென்சால்டிஹைட் மாறிடும். நெக்ஸ்ட் CH3CN அதுல Grignard reagent போடுறேன். Let me write it. So CH3C with triple bond N இருக்கு. இதுல நம்மளோட Grignard reagent CH3MgBr போட்டிருக்கேன். சரியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் போட்டா என்ன ஆச்சு? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இது இங்க போய் அட்டாச் ஆகும். உன்னோட MgBr நைட்ரஜன்ல போய் அட்டாச் ஆகும். அப்போ இனிஷியலா என்ன கிடைக்கும்? CH3C இங்க CH3 கிடைக்கும் with a double bond N MgBr கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ற? ஹைட்ரோலைசிஸ் பண்ற. சரியா? சோ அப்போ you are adding water. அப்ப என்ன ஆச்சு? இந்த பாண்ட் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடும் and you get hydrogen over here, oxygen over here, NH2. சரியா? இங்க H2 இங்க O கிடைக்கும். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா அசிட்டோன் கிடைக்கும். so CH3CO CH3 plus N. சரியா? இந்த பக்கம் H2 இருக்கு, இந்த பக்கம் MgBr இருக்கு. நெக்ஸ்ட் இதுல ஜிங்க் அமால்கம் போட்டு HCl போடுற. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? you get a propane as a product. சரியா? சோ நம்மளோட சயனைட்ல ஆக்சுவலா Grignard reagent போடலாம். சோ Grignard reagent போட்டா you always get a ketone. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இது என்னடா ப்ராடக்ட் வரும்? PCC போட்டிருக்கோம். அப்ப என்ன ஆச்சு இந்த ப்ராடக்ட்? ஆக்சிடைஸ் ஆகும் சார். ஆக்சிடேஷன் நடக்கும். அப்ப ப்ராடக்ட் என்ன வந்து CH3CHO. சரியா? இப்போ இதுல ஆல்கஹால் அவங்க போட்டிருக்காங்க in presence of acid. Please remember it doesn't want unique reaction. சரியா? சோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா மைனஸ் அண்ட் பிளஸ். இது என்ன ஆகும்? இது பிளஸ், இது மைனஸ். கரெக்டா? அப்ப என்ன ஆச்சு? இந்த OCH3 வந்து கார்பன்ல போய் அட்டாச் ஆச்சு, ஆக்சிஜன்ல ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆச்சு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3C OH OCH3
H கிடைக்கும். சப்போஸ் நீ ஃபர்தரா இன்னொரு வாட்டி CH3OH போடுற அப்படின்னா ஒன்ஸ் அகைன் இந்த H வந்து OH கூட ரியாக்ட் ஆகிட்டு H2O வெளில போயிடும். இந்த OCH3 போய் திரும்ப அங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ CH3 C OCH3 and OCH3 with hydrogen. So it is very special reaction. பார்த்துக்கோ, இந்த மாதிரி கேட்பான். சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் NaOI போட்டிருக்கான். NaOIன்றது எதுவுமே கிடையாது. I2 in presence of NaOH வந்து நீ ரியாக்ட் பண்ணா கிடைக்க போற இன்டர்மீடியட் தான் NaOI. ஸோ இட் இஸ் நதிங் பட் அயோடோஃபார்ம். அப்போ அயோடோஃபார்ம் போட்டா என்ன ஆகும்? இந்த CH3 வந்து CHI3 வெளியில வந்துடும். அண்ட் இது பென்சின் CO என்ன ஆகும்? உன்னோட பென்சின்ல COONA அட்டாச் ஆகும். சரியா? இதுதான் உன்னோட பை ப்ராடக்ட். நெக்ஸ்ட் இது என்ன ரிஏஜென்டா? AgNH3 twice plus டாலரன்ஸ் ரியேஜென்ட் சார். சார் டாலரன்ஸ் ரியேஜென்ட். இது என்ன பண்ணும்? ஆக்சிடேஷன். அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? இது கீட்டோன் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த CHO மட்டும் என்னவா மாறும்? COOH மாறும். நெக்ஸ்ட் NaBH4 இருக்கு, C டபுள் பாண்ட் இருக்கு, C டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ எங்க ரியாக்ட் ஆகும்? 1 or 2? Come on, இந்த ரியாக்ஷன் மூணாவது வாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. 1 சார். ஸோ 1ல ரியாக்ட் ஆகும். ஏன்னா அது வந்து கீட்டோன். சரியா? அப்போ கீட்டோன் வந்து ஆல்கஹாலா மாறும். செகண்ட் ஒன் என்ன ரிஏஜென்ட்? சாரி, என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? எஸ்டர். எஸ்டர். ஸோ இட்ஸ் an எஸ்டர். எஸ்டருக்குள்ள ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டால் சோடியம் போரைட்ரேட் ரியாக்ட் ஆகாது. ஸோ அப்போ உனக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ இதாவோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஸோ உன்னோட பென்சால்டிஹைட் அசிட்டால்டிஹைட் போட்டு டைல்யூட் NaOH போட்டுருக்கோம். இட் இஸ் a cross aldol கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். நெக்ஸ்ட் give a simple test to distinguish. இந்த ரெண்டு என்னமா பண்ணலாம்? அயோடோஃபார்ம். ஸோ அயோடோஃபார்ம். ஸோ இங்கே CH3 இருக்கு, அப்போ அயோடோஃபார்ம் பண்ண முடியும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. அப்போ அயோடோஃபார்ம் நடக்காது. நெக்ஸ்ட் ரைட் த மெயின் ப்ராடக்ட் இன் ப்ரோபனல். reacts with the following: 2 moles of CH3OH. போட்ட ஞாபகம் இருக்கா? in presence of DiHCl. ஸோ அப்போ CH3OH. சொல்லுமா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுமா. போன ஸ்லைட் மட்டும் போறீங்களா சார்? இதுல வந்து தேர்ட் क्वेश्चनல வந்து பென்சால்டிஹைட் இருக்குல்ல சார்? ஆமாமா. அதுல வந்து ஆல்பா ஹைட்ரோஜனே இல்லையே சார். அப்புறம் எப்படி சார் வந்து இது ஆல்டால்? இவன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தானே போட்டிருக்கான். இதுல ஆல்பா ஹைட்ரோஜன் இருக்கு, இதுல ஆல்பா ஹைட்ரோஜன் இல்ல. கரெக்டா? இதன் क्वेश्चन சார். எஸ் சார். அப்ப நீ என்ன யோசிக்கிற? இது ஆல்டால் நடக்கும், இது கேனிசரோ நடக்கும் அப்படின்னு யோசிக்கிற. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இது ரெண்டுமே சேர்ந்து கிராஸ் ஆல்டால் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஆல்பா ஹைட்ரோஜன் ஒன்னு இருந்தாலே போதுமே. சோ அப்போ CH2H CHO பிளஸ் பென்சால்டிஹைட்ல பென்சீன்ல CHO இருக்கும்ல. அப்போ இந்த ஆல்பா ஹைட்ரோஜன் இந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இந்த கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிராஸ் ஆல்டால் ப்ராடக்ட் கிடைக்கும். சார் அப்போ வெறும் 2 ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்குமா? ஆமா, ஐ மீன் கேனிசர் ரியாக்ஷன் இதுல நடக்காது அப்படின்னு நினைச்சா ஆமா. ஓகே சார். சரியா? சோ இந்த மாதிரி கிராஸ் ஆல்டால் நடக்கலாம், இல்ல இது வேற ஆல்டால் நடக்கலாம். சோ அப்ப ரெண்டு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இஃப் வி கன்சிடர் கேனிசரோ வில் டேக்ஸ் பிளேஸ், அப்போ அது பார்த்தா மூணாவது ப்ராடக்ட். பட் அது வந்து ஸ்ட்ராங் NaOH தான் போட்டிருப்பான், which is concentrated NaOH தான் போட்டிருப்பான், டைல்யூட் ஆகும் போட மாட்டான் in that case. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒன்ஸ் அகைன் இதே கொஸ்டின் சொன்னமா. ஸோ இது CH3O மைனஸ், இது H பிளஸ். அப்போ H பிளஸ் போய் இங்கே ஆக்சிஜன் அட்டாச் ஆகும், O மைனஸ் இங்கே போய் அட்டாச் ஆகும். இதே மாதிரி ரெண்டு வாட்டி ரியாக்ட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டா ரெண்டு சைட்லையும் OCH3 ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட் வித் டைல்யூட் NaOH. டைல்யூட் NaOHனாலே இட் இஸ் ஆல்டால். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபாலோட் பை KOH in ethylene glycol. அப்போ இது என்ன ரியாக்ஷன்? Wolff-Kishner reaction. So it is Wolff-Kishner reaction. Wolff-Kishner reaction, Clemmensen reaction எல்லாமே ஒண்ணுதான். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா you get alkane. சரியா? அப்ப ப்ராடக்ட் CH3 CH2 CH3. Next, arrange the following in the increasing order of the property as indicated. So acidic nature கேட்டிருக்கான். அப்ப யார் இதுல more acidic கேட்டா NO2 is the strongest withdrawal group. அப்ப acidic nature அதிகமா இருக்கும். So increasing order கேட்டிருக்கான். அப்ப நான் least எழுதணும். அப்ப நான் இது எழுதுறேன்.
ஸோ அசிட்டிக் ஆசிட் இஸ் த லீஸ்ட் தென் ஃபார்மிக் ஆசிட். ஏன்னா இதுல டொனேட்டிங் குரூப் இருக்கு, இதுல டொனேட்டிங் குரூப் கிடையாது. இந்த ரெண்டுத்துல விட்ராயிங் குரூப், இது ஸ்ட்ராங் விட்ராயிங் குரூப், அதை விட இது ஸ்ட்ராங் விட்ராயிங் குரூப். சரியா? ஸோ அப்போ 1 2 and this is 3 and this is 4. நெக்ஸ்ட் reactive towards addition of HCl. நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் திரும்ப அந்த மாதிரி கேட்டிருக்கான். சரியா? அப்ப யார் இதுல லீஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்டா கீட்டோன் இஸ் மோர் லீஸ்ட் ரியாக்டிவ். அப்ப அசிட்டோபினோன் இஸ் லீஸ்ட் ரியாக்டிவ். அதுக்கு அடுத்து உன்னோட அசிட்டோன், அடுத்து பென்சால்டிகைட், அடுத்து அசிட்டால்டிகைட். சரியா? இந்த ஆர்டர்ல நமக்கு போகும். நெக்ஸ்ட் carry out the following conversion. Para-nitrotoluene to 2-bromo-benzoic acid. So அப்ப para-nitrotoluene. So toluene பாரால நைட்ரோ இருக்கு. இது என்னவா மாத்தணும் அப்படின்னா பென்சாயிக் ஆசிட் 2-bromo-benzoic acid. அப்ப இங்க புரோமின் வரணும். ஓகே. பாயிண்ட் 1, இதுல நான் KMNO4 போடுறேன். KMNO4 போட்டா என்ன ஆகும்? இந்த CH வந்து கம்ப்ளீட்டா COH ஆ மாறிடும். Now I got 1. நெக்ஸ்ட் இந்த NO2 குரூப் இருக்கு. இந்த NO2 குரூப் நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். கரெக்ட்டா? சோ அப்ப நான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்னா இந்த NH2 ஃபர்ஸ்ட் NH2 ஆ மாத்தலாம். NH2 ஆ மாத்துறதுக்கு I'll use tin in presence of HCl. சரியா? மிச்சலாம் அப்படியே தான் இருக்கும், சேஞ்சஸ் கிடையாது. KMNO4 போட்டு ஆசிடும் போடுவேன், அப்பதான் COH கிடைக்கும். நெக்ஸ்ட் அனிலின். அனிலின் வந்து நான் என்ன பண்ணலாம்? N2Cl ஆ மாத்திட்டு அதுக்கப்புறம் எத்தனால் போட்டா பென்சீனா மாறிடுமா? சோ அப்ப என்ன பண்றேன்? I'm just using NaNO2 in presence of HCl பண்ணா எனக்கு பென்சீன் N2Cl கிடைக்கும். நெக்ஸ்ட் எத்தனால் போடுறேன். எத்தனால் போட்டா it is benzoic acid. அண்ட் பென்சாயிக் ஆசிட்ல இருந்து இங்க கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணலாம்? COH is a withdrawing group actually. சரியா? அப்ப என்ன ஆகும்? இது போட்டாலே இது 1 இது 2 ஆ? அப்ப 2 னா இங்க வேணுமோ? ஆமா. அப்ப அப்படியே ப்ராசஸ் லைட்டா சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லையா? இங்க நான் ஃபர்ஸ்ட் KMNO4 பண்ணல. ரைட்? நான் அப்ப ஃபர்ஸ்ட் KMNO4 பண்ணல அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் NO2 NH2 ஆ மாத்திட்டேன் in presence of tin HCl. அப்ப we got CH3. அதுக்கு அடுத்து NaNO2 கூட HCl போட்டா இது N2Cl கிடைச்சது, இந்த CH3 அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனால் போட்டா பென்சீன் கிடைச்சது, CH3 கிடைக்குது. அதுல அதுக்கு அடுத்து புரோமினேஷன் பண்றேன். Br2 in presence of FeBr3. சரியா? எனக்கு ஆர்த்தோல புரோமின் கிடைச்சது. சரியா? so we get CH3 over here. and அந்த CH3 ல கடைசியா KMNO4 நான் பண்றேன் in presence of acidic medium and I get 2-bromo-benzoic acid. சரியா? சோ அப்போ நான் எதை பண்ணிட்டு பண்றேன்றது செக் பண்ணிக்கோ. அவ்வளவுதான், இதான் டிஃபரன்ஸ். சரியா? நெக்ஸ்ட் ப்ரோபனாயிக் ஆசிட் டு அசிட்டிக் ஆசிட். சரியா? சோ ப்ரோபனாயிக் ஆசிட்ல இருந்து அசிட்டிக் ஆசிட் கொண்டு வரணும். அப்போ ஒரு கார்பன் கம்மி பண்ணிருக்கு, அப்போ ஹாஃப்மேன் புரோமைட் தான் பண்ணுவேன். சரியா? அது ட்ரை பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட் டு அனிலின். பென்சாயிக் ஆசிட் வந்து என்னவா மாத்து? பென்சினா மாத்து. சரியா? பென்சின்ல NO2 குரூப் போட்டு NH2 குரூப்பா மாத்து. நெக்ஸ்ட் புரோமோமீத்தேன் டு எத்தனால். சரியா? புரோமின்ல இருந்து ஃபர்ஸ்ட் சயனைட் ஆட் பண்ணு. நான் எழுதுறேன். CH3Br இருக்கு. இதுல சயனைட் ஆட் பண்ணு. CH3Cn கிடைக்கும். சோ அந்த Cnல நீ என்ன பண்ணலாம்? complete hydrolysis கூட பண்ணிக்கோ. you get CH3COOH. சரியா? CH3COOH வந்து நீ இந்த SOCl2 போட்டா you get CH3COCl. இந்த COCl ஹைட்ரஜனேஷன் பண்ணா CHO ஆ மாறிடும். அதுக்கு அப்புறம் நீ எத்தனாலா மாத்திக்கலாம். சரியா? இல்ல கார்பாக்சிலிக் ஆசிட் கூட உன்னால LiAlH ரிச் பண்ண முடியும். அப்ப டைரக்டா LiAlH4 போட்டாலே உனக்கு எத்தனால் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் NH2 ethylene glycol. it's a Wolff-Kishner reaction. அப்ப CO என்னவா மாறும்? CH2 ஆ மாறும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கான்சன்ட்ரேட்டட் NaOH. அப்ப it's all obviously Cannizzaro reaction. ஏன்னா CHO க்கு பக்கத்துல ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ப்ராடக்ட் CH3 ஒரு ப்ராடக்ட் கார்பாக்சிலிக் ஆசிடா போகும், இன்னொரு ப்ராடக்ட் ஆல்கஹாலா வரணும். சரியா?
நெக்ஸ்ட் பென்சாயிக் ஆசிட்ல NaOH போட்டிருக்கான். ஸோ இது கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட் இது பேஸ். சரியா? அப்போ ப்ராடக்ட் பென்சீன்ல COO Na கிடைக்கும். With this I'll stop. இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் questions வச்சிருக்கேன். சரியா? Those things hope you can do by yourself. சரியா? ஸோ இதோட முடியுது. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இன்னொரு 8 ஸ்லைடு இருக்கு. நீ பார்த்த கொஸ்டினே தான் ரிப்பீட் பண்ண, புதுசாலாம் எதுவும் கிடையாது. கம்ப்ளீட்டட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இதை முடிச்சா we can hope that you completed aldehyde ketone carboxylic acid. So in the next 2 days we'll be solving all the PYQs. நீ இங்க இன்னைக்கு பார்த்த இதே questions நாளைக்கு உன்னோட PYQல திரும்ப பார்ப்போம். சரியா? அப்ப நம்ம நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோம். So please hope that we are completed aldehyde ketone carboxylic acid. இதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் practice பண்ணு, so that you will answer very fast. சரியா? Any doubts ma? Yes. Do we have any doubts? என்னடா எவ்வளவு அமைதியா இருக்கீங்க? No doubt, sir. ரஜின், ஆர்த்தி, நோ டவுட் சார். No doubt, sir. அம்மா புரிஞ்சுதாடா? இது வரைக்கும் நீ ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் எவ்வளவு அட்டெண்ட் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியல. பட் now think about it. நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். தெரிஞ்சதை அப்ளை பண்ணு. இன்னைக்கு நீ பார்த்த இதே क्वेश्चंस தான். I'm hoping that you will get it. சார் நெக்ஸ்ட் ஃபுல்லா இதுவா சார் ரிவிஷன் தானா சார் இந்த மாதிரி இருக்கும் தொடர்ந்து? PYQ டா. previous year questions. ஓகே சார். சார் நேத்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல சார், அதனால நான் ரெக்கார்டிங் இருக்குடா, நான் அப்லோட் பண்றேன்டா. ஓகே சார். சரியா? இது அந்த சேனல்ல இருக்கும், பாத்துக்கோ. பழைய ரெக்கார்டிங்ஸ் நான் பார்த்தேன் சார். நேத்துது நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே சார். மா அதர்ஸ் கனிஷ்கா, மார்வின், விக்னேஷ், கௌஷிக் இன்னைக்கு பேசவே இல்லை. நிதிஷ். Understood, sir. Okay, if you have any doubts, you can speak. Others, thank you. Bye bye. Have a nice day. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you. தேங்க்யூ சார். Thank you, ma. தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுமா. அனிலின் டு பென்சீன்ல NC சார், அது போடுங்க. உன்னோட அனிலின் ஃபர்ஸ்ட் NaNO2 போட்டு HCl போட்டா உனக்கு பென்சீன் N2Cl கிடைக்கும். பென்சீன் N2Cl வந்து எய்தர் எத்தனாலோ இல்ல H3PO2 இந்த ரெண்டுத்துல எதை நீ போட்டாலும் சரி உனக்கு பென்சீன் தான் கிடைக்கும். சரியா? அமீன்ஸ்ல நம்ம இதை படிப்போம். நோ ஓகே. பென்சீன்ல வந்து NC வரும், லைக் ஐஸ், அது ஐசோசைனேட். அது எப்பனா அமீன் இருக்கும்போது NH2ல இருந்து NC வேணும்னா கார்பைல் அமீன் ரியாக்ஷன் பண்ணலாம். CHCl3 plus of NaOH பண்ணா உனக்கு NC கிடைக்கும், ஐசோசைனேட். நான் இன்னொரு மெத்தட் போட்டேன் சார். எனக்கு என்ன டவுட்னா, குளோரோபென்சீன்ல இருந்து இந்த NC எடுத்துட்டு வரணும், தட் இஸ் ஐசோசைனேட் எடுத்துட்டு வந்தா AgCN யூஸ் பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாது? இல்ல இல்ல இல்ல, இங்க வந்து ரெசனன்ஸ் இருக்கும்ல, அதனால யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவேன்னா குளோரோபென்சினை வந்து ஃபர்ஸ்ட் பென்சினா மாத்திட்டு நைட்ரேஷன் பண்ணிட்டு அங்க இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எடுத்து வர முடியும். ஓகே ஓகே. சரியா? ஃபர்ஸ்ட் குளோரோபென்சினா என்னவா மாத்து, அமீனா மாத்து. அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண, ஜஸ்ட் டைரக்ட்லி கார்பைல் அமீன் போட்டுக்கலாம். ஓகே சார். அவ்வளவுதான். Thank you சார். ஓகேம்மா. Thank you, sir. Thank you, ma.